ஜெபம் செய்வோம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. துதித்தலும் இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காக தேவனுடைய நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த வாரத்தின் இந்த திங்கட்கிழமையிலே அத்தி மரத்தை சபித்தலும் தேவாலயத்தை சுத்திகரிக்கிற இந்த தினத்திலேயும் நாங்கள் உமது பாதத்திலே கூடி வந்து உடைய வேத வசனங்களை தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையிலே பிரசன்னராக இருப்பீராக. நீர் மகிமைப்படும், எங்களோடு கூட பேசும், வர தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் கொண்டு வரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாகவும் தேவநாம மகிமைக்காகவும் நம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 159வது பாடலை பாடுவோம். கொல்கதா மலை மேல் தோன்றுதோர் சிலுவை. கீதங்களும் கீர்த்தனைகளும் 159 பாடுவோம். கொல்கதா மலை மேல் தோன்றுதோர் சிலுவை, அல்ல பழிப்பின் சின்னமதாம். நீசபாவிகக்காய் நேசமாந்தரத்தில் நேசிப்பின தொல் சிலுவையே, அந்த சிலுவையை நேசிப்பேன். பலனோய்ந்து நான் சாகும் வரை தொல் சிலுவையை நான் பற்றுவேன். பின்னதா கிரீடத்தை அணிவேன். தேவாட்டு கொட்டிதம் மாட்சிமை வெறுத்து உலகோர் பழித்த குருசை கல்வாரி மலைக்கே சுமந்தான் எனக்காய். கவர்ந்ததென்னுள்ளத்தை அது, அந்த சிலுவையை நேசிப்பேன். பலனோய்ந்து நான் சாகும் வரை தொல் சிலுவையை நான் பற்றுவேன். பின்னதால் கிரீடத்தை அணிவேன். என் பாவம் மன்னிக்க என்னை சுத்தமாக்க நேசமாண்ட சிலுவை அதோ. துயரம் தோய்ந்த அந்த சிலுவையின் அழகத்தனை மாட்சிமை பார். அந்த சிலுவையை நேசிப்பேன். பலனோய்ந்து நான் சாகும் வரை தொல் சிலுவையை நான் பற்றுவேன். பின்னதால் கிரீடத்தை அணிவேன். குருசின் இழிவை மகிழ்வாய் சுமந்தே மேன்மை பாராட்டுவேன் நிந்தையில். பின்னால் மோட்சலோகில் நேசர் கூட்டி சென்று பங்களி பாத்தம் மகிமையில். அந்த சிலுவையை நேசிப்பேன்.
வெல்லனோய்ந்து நான் சாகும் வரை தொல் சிலுவையை நான் பற்றுவேன், பின்னரால் கிரீடத்தை அணிவேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். பொதுவான பாவரிக்கு ஜெபத்தை அவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கம் உள்ள பிதாவே, தப்பி போன நாடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். நிர்வாகியான குற்றவாளிகளாக கபலிகளை அடிக்கின்ற எங்கள் பொறுமையாக பாவத்தின் கண்டிக்கப்படுகிறவர்களை சீர்படுத்த மிகவும் பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகவே நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிவுபட்டுள்ளவர்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கிருபை செய்கிறோம். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்கள் ஆயினும் உருக்கமான உமது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்பட்டதாக. விரோதமாய் குற்றம் செய்வதற்கு மன்னிப்பது போல ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்ன. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறை முறையாக வாசிக்கும் முறையை தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 48வது சங்கீதம். சங்கீதம் 48 முறை முறையாய் வாசிப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். கீழ்காற்றினால் தர்ஷீஸின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் கலிகூர்வார்களாக. பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அப்படி ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தவான்கள் மூன்றாம் நாள் மறைத்தோடு எழுந்துள்ளார். பரமத்திற்கு சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திற்கு உயிரோடு மறைத்தோடு நியாயப்படுகிறார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவுசெய்து உட்காருங்கள்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் முடிய. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாக்கும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே தங்கினார். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதில் இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருப்ப கடவது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்தி மரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். வாசிக்கின்ற தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. இந்த பரிசுத்த வாரத்திலும் முதல் நாளிலே நாம் தியானத்திற்காக தேவாலயத்தை இயேசு சுத்திகரித்ததையும் அதில் நடைபெற்ற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். மற்றும் அத்தி மரத்தை அவர் பார்த்து அதில் புசிப்பதற்கு கனியற்று இருந்த காரியங்களை பார்த்து அது சாபத்திற்குள்ளாக்கப்பட்ட இந்த சம்பவமும் நடந்த நாள். இதை நாம் வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய ஆவிக்குரிய காரியக்கு தேவையாய் நாம் தியானிப்போம். அன்போடு வாழ்த்துகிறேன். பரிசுத்த வாரத்தினுடைய 2வது நாளிலும் நாம் சிந்திக்க வேண்டிய தலைப்பு அத்தி சுத்தி என்று சாக்காக சொல்லுவோம். அத்தி மரத்தை சபித்தலும் தேவாலயத்தை சுத்திகரித்தலும், இதை தான் நாம் சிறு வார்த்தையாக அத்தி சுத்தி என்று அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாம் பவனியை நேற்று நாம் கண்டோம். அதற்கு பின்பு இந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறது. ஆண்டவர் இந்த பவனி முடிந்த பிறகு பெத்தானியாவிலே தங்கிவிட்டார். அங்கிருந்து காலையில் அவர் எழுப்பி நகரத்தை நோக்கி வரும்போது ஆண்டவருக்கு பசி உண்டாகிறது. அதனால் இந்த அத்தி மரத்தை பார்க்கிறார். தூரத்தில் பார்க்கும்போது ஒரு கவர்ச்சியான ஒரு அத்தி மரத்தை அவர் காண்கிறார். ஏன்னா அத்திமரம் என்பது எல்லா சூழ்நிலையிலும் கனிகளை தராது. மார்ச் ஏப்ரல் மாதத்தில் தான் அது துளிர் விட ஆரம்பிக்கும், நல்ல செழுமையாக இருக்கும். ஜூன் ஜூலை மாதங்களில் தான் அது கனிகளை கொடுக்கும். வருடத்திற்கு 2 முறை கனிகள் கொடுக்கும். ஒரு அத்திமரத்தை வைத்தால் 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கனி தரும். ஆனால் ஆண்டவர் இந்த அத்திமரத்தை பார்த்த உடனே ஏதாவது கனிகள் இருக்குமா என்று தேடுகிறார். ஏன்னா இந்த அத்திமரம் ஆங்காங்கு இருக்கும். அந்த விவசாயிகள் அல்லது வழிபோக்கர்கள் தங்கள் பசியை ஆற்றுவதற்கு இந்த பழங்களை பறித்து சாப்பிடுவது வழக்கம். அந்த ரூபத்தில் தான் இயேசு என்ன பார்க்கிறார், இங்கு ஏதாவது இருக்குமா என்று பார்க்கிறார். மத்தேயு 21 நம்ம வாசித்த அந்த பகுதி தான். இதில் 22வது வசனம் பாருங்க. ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். 17வது வசனம் பாருங்க.
இரு- விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். அடுத்த வசனம் தொடர்ந்து வாசி. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்துக்கு போய் அதிலே இடையில் எண்ணி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உனக்கு கனி உண்டாகாதிருக்க கடவுள் என்றார். போதும். ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இங்க கனியை தேடுற அங்க கனி இல்லை. ஏன்னா அத்திமரம் நல்ல செழுமையாக இருக்கும்போது தான் அது கனிகளை கொடுக்கும். ஆனால் இந்த அத்திமரம் நல்ல செழுமையாக இருந்தது, ஆனால் ஆண்டவர் தேடும்போது அங்கே கனிகள் இல்லை. இந்த காலமும் கனியை கொடுக்கிற காலமும் அல்ல. ஆனால் ஆண்டவர் அதை செழுமையாக இருந்ததுனால அதை பார்த்தார். இந்த அத்திமரம் மாய்மலமாக இருந்தது என்று சொல்லுகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில நாமும் அப்படிதான் இருப்போம். சில நேரங்களில் மாய்மாலை நம்ம பண்ணுகிறவர்களாக இருப்போம். ஆண்டவர் நம்மளை என்ன சொல்றாரு, இந்த அத்திமரத்தை போல் நீங்க இருக்கக்கூடாது, எப்பவும் கனி தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆவிக்குரிய கனிகளான அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கு, இந்த கனிகளை நம் வாழ்க்கையிலும் எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏதோ ஒரு சூழ்நிலையில் மட்டுமல்ல, அல்லது ஆலயத்திற்கு வருவது மட்டுமல்ல, அல்லது கூட்டங்களில் பங்கு கொள்வதில் மட்டுமல்ல, தினமும் நாம் நினைச்சணும் இந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு 21 அதிகாரம் 21, 22 வசனத்தில் பாருங்க. இயேசு அவரை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்தில் செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சீசர்கள் இதை பார்த்து பிரமித்து போனாங்க. ஆண்டவர் சொன்னோன்னே இந்த அத்திமரம் அப்படியே பட்டு போயிட்டே அப்படின்ட்டு. அடுத்த நாள் திரும்பி வரும்போது பேதுரு அதை பார்த்து ஆண்டவருக்கு சொல்றாரு, ஆண்டவரை நீ சவித்த அத்திமரம் பட்டு வேரோட பட்டு போயிட்டு. அப்போதான் அந்த ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லுகிறார். நம்ம விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அத்திமரத்தை காட்டிலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த மலையை பார்த்து கடலுக்குள் போன்னு சொன்னாலும் அது போயிடும் சொல்லி ஆண்டவர் சீசர்களுடைய விசுவாசத்தையும் நம்முடைய விசுவாசத்தையும் பலப்படுத்துவதற்காக இதை சொல்லுகிறார். அப்போ இந்த அத்திமரத்தில் இருந்து நாம் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், எப்பொழுதும் கனி கொடுக்க வேண்டும். அதே போல நாமும் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் என்ன கேட்கிறோமோ அதற்கு ஏற்ற பலனை நாம் அடைந்து கொள்ள முடியும். இந்த அத்திமரத்தில் இருந்து 3 விதமான காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது கவர்ச்சியான அத்திமரம். இந்த மரம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருந்தது. வாசிங்க மத்தேயு 11 அதிகாரம் 13, 14 வசனங்கள். மார்க் 11, 13, 14. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அது ஏதாயினும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காழமா இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அது இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை ருசியாதிருக்க கடவுள் என்றார். போதும். பெத்தானியாவிலிருந்து ஆண்டவர் வருகிறார். பசிக்காக அந்த மரத்தை பார்க்கிறார். கனி கூடாத காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது பசுமையாக இருந்ததுனால தான் ஆண்டவர் எதாயிலும் இருக்குமா என்று பார்க்கிறார். மார்க்கு 11 அதிகாரம் 20, 21 வசனத்தை பாருங்க. மறுநாள் காலையிலே வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருப்பதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரவி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். போதும். இப்போ பாருங்க, ஆண்டவர் கனி இல்லாததுனால அந்த மரத்தை சபிக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு நம்ம எப்பவுமே நினைச்சணும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அல்லது மாய்மாலமான வாழ்க்கை நம்முடைய நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. அதை ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அத்தியினுடைய இலை. இது எதற்கு பயன்பட்டதுன்னா ஆதியாகமம் 3 அதிகாரம் 7 வசனத்தில் பாருங்க. இங்கு ஆதாமும் ஏவாளும் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து உடையாக உடுத்து கொண்டார்கள். அப்போ அத்தி இலை நல்ல பெருசாக இருக்கும் போல் தருது. அதனால இந்த அத்தி இலையை தான் அவங்க நினைச்சாங்க முதல் ஆடையாக பயன்படுத்தினார்கள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த அத்தி மரத்தினுடைய பழத்தை எடுத்து அடையாக செய்கிறார்கள். இங்கே பாருங்க இது எதுக்கு பயன்படுதுன்னு 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜா மரண தருவாயில் இருக்கிறார்.
ஆண்டவர் ஏசியா தீர்க்கதரிசியை அனுப்பி அவனுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த சொல்லு, அவனுடைய காலம் முடிஞ்சு போச்சுன்னு தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறார். அதை கேட்டது இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு, சோர் பக்கமாக திரும்பி அழுறார். ஆண்டவருடைய சந்நிதியில இந்த அழுகை போய் சேருது. ஏசாயாவை திரும்பி வீட்டுக்கு வர சொல்லி 15 ஆண்டுகளே அவருக்கு கூட்டி கொடுக்கிறார். இப்போ வசனம் வாசிங்க, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். பின்பு ஏசாயா அத்திப்பழத்தை அடையை கொண்டு வாருங்கள் என்றார். அதை அவர்கள் கொண்டு வந்து நிலவின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். போதும், எசேக்கியாவுக்கு இந்த அத்திப்பழத்தினோட அடை பற்று போடப்படுகிறது. அதுவரை படுக்கையில் இருந்தார். இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு இருக்கிற நேரத்தில் ஏசாயா ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்களை சொல்லி இந்த அத்திப்பழ அடையை அவர் மேல் பூசி அவர் நினைச்சாரு சுகம் பெறுகிறார். அப்படியானால் இந்த அத்தி மரத்தினுடைய இலை நம்மளுக்கு பயன்படுகிறது, அத்தி மரத்தினுடைய பழம் அல்லது அடை நம்மளுக்கு பயன்படுகிறது. 4வது பார்த்தீங்கன்னா அத்திமர கனிகள். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா அத்திப்பழத்தை நல்லா சாப்பிட்டானா பிளட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஊர்களில் கிடைக்காது இந்த அத்திப்பழம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளிலுமே வந்துடுச்சு, இம்போர்ட்டட் ஐட்டம் தான். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும், ஆனால் பிளட் இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு இது பயன்படுதுன்னு சொல்கிறோம். அப்படியானால் இந்த அத்தி மரத்தினுடைய கனியும் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியது. லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனத்தில் பாருங்க. லூக்கா 13 6 முதல் 9வது வசனம். ஓமையில் சொன்னார், ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் எடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். போதும். இங்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தோட்டக்காரர் என்ன பண்றாரு, அவருடைய திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தையும் வச்சிருக்கிறாரு. அதில் கனிகளை தேடி தேடி பார்க்குறாரு, அங்கே கனியே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அவர் கோபத்தில் என்ன சொல்கிறாரு, இந்த அத்தி மரத்தை வெட்டி போட்டுருன்னு சொல்கிறாரு. ஆனால் வேலைக்காரன் என்ன சொல்கிறான், ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், நான் கொத்தி நினைச்சிறேன், எரு போடுறேன், அதுக்கப்புறம் கனி தரலன்னா நம்ம வெட்டி போட்டுடலான்னு சொல்கிறோம். அதே போல தான் ஆண்டவர் நம்மளுக்கும் வாழ்க்கையை தந்திருக்கிறார். நம்ம அநேக தப்புதங்கள் பண்ணும்போது, அநேக பிரச்சனைகள் மாட்டும் போது ஆண்டவர் நம்மளுக்கு இந்த ஒரு வருடத்தையும் கூட தருகிறார். ஆண்டவர் நம்மளுக்கு நினைச்சாரு, எப்படி கொத்தி ஒரு போட்டாங்களோ அதே போல ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் நம்மளை மீட்டுக் கொள்கிறார். இந்த வருஷமும் இருக்கட்டும். ஒருவேளை நம்ம தவறு செய்திருக்கிறோம்னா நம்ம அதிலிருந்து மீண்டு கொள்வதற்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மளுக்கு வாய்ப்பு தருகிறார். இதே அத்திமர கனியை போலதான் நமக்கும். நாமளும் என்ன சொன்னால் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நாம் இல்லை என்றால் ஆண்டவர் நமக்கு திரும்ப திரும்ப வாய்ப்பு தந்து கொண்டே இருக்கிறார். அந்த வாய்ப்பை நாம் நினைச்சணும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே இந்த அத்திமர கதைகளில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், நாம் எப்பொழுதும் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக கனி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா விசுவாசத்தில் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்படியானால் நாம் விசுவாசத்தில் நிலைத்து இருப்பவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக பாருங்க, ஆலயத்தை சுத்திகரித்தல். இது ஒரு வித்தியாசமான பகுதி தான். ஆண்டவர் என்ன பண்றார், நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம், பவனியில் வந்து நேராக எங்கள் தேவாலயத்துக்குள்ளே தான் செல்கின்றார். அங்கு உள்ளே சென்று இதனுடைய சங்கதி மத்தேயு 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், மார்க்கு 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து இப்படி லூக்கா 19ஆம் அதிகாரம் 14-5 வசனங்கள்லாம் கூறப்பட்டுள்ளது. இப்போ பவனியை முடித்து ஆண்டவர் தேவாலயத்திற்கு உள்ளே வருகிறார். உள்ளே வந்து அவர் என்ன தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவாலயத்தில் என்ன நடந்துச்சு, கொள்ளை நடந்திருக்கு. வாங்கிறவரும் விற்கிறவரும் அநேக பேர் இருந்தாங்க.
இதை நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் தேவாலயத்திற்கு முன் வழியாக யூதர்கள் மட்டும்தான் வருவார்கள், வேறு யாரும் வரமாட்டாங்க. புறஜாதியார் வந்தாங்கன்னா அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு இருந்தது. அந்த இடத்துக்கு பேர் வந்து ஹேரோம் அப்படின்னு பேர், ஹேரோம் என்று பெயர். இந்த இடத்துல தான் இந்த அட்டூழியங்கள் எல்லாமே நடந்துச்சு. ஆடுகளை விற்பது, மாடுகளை விற்பது எல்லாம் கொள்ளையடித்தது அந்த இடம்தான். இந்த இடத்துக்கு தான் ஆண்டவர் நேராக சென்று அங்கே விற்கிறவர்களையும் வாங்குவவர்களையும் அடித்து விரட்டுறாரு. ஏன் விரட்டுறாரு அப்படின்னு சொன்னால், பொதுவாக வந்து இந்த தேவாலயத்துக்கு வருகிற மக்கள் நெடுந்தூரத்தில் இருந்து வருவார்களாம். வரும்போது மாடுகளையோ கன்றுக்குட்டிகளையோ அல்லது ஆடுகளையோ புறாக்களையோ பலியிடுவதற்காக கொண்டு வருவார்கள். அப்படி கொண்டு வந்து பிரதான ஆசாரியன்ட்ட பலியிடுவதற்கு கொடுக்கும்போது அவன் என்ன சொல்லுவானா, இந்த ஆடுகள் பரிசுத்தமற்றது, இவைகளை பலி கொடுக்க முடியாது, கொண்டு போங்கன்னு சொல்லிடுவானோ. அப்போ தூரத்திலிருந்து வர்ற மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைப்பார்களாம். என்ன செய்கிறது, இவ்வளோ தூரத்திலிருந்து ஆட்டை கொண்டு வந்துட்டோம், கன்றுக்குட்டியை கொண்டு வந்துட்டோம், இப்போ ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது, என்ன செய்வது என்று இந்த ஹெரோங்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே இந்த மாதிரி கொண்டு போகிற ஆட்டுகளை எல்லாம் வாங்குறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க. இவன் நினைச்சவன் நம்ம சொல்லுங்களை சொல்லும்போது அடிமாட்டு விலைக்கு வாங்குறாங்க, அதே மாதிரி குறைஞ்ச ரேட்டுக்கு அவன் அதை வாங்குவானோ. வாங்கிவிட்டு இப்போ பலி செலுத்துவதற்கு இவங்க வேற ஆடுகளை வாங்கணும். அதுக்கு காசுக்காரர்கள் வசம் நினைக்கிறாங்க, வட்டிக்கு காசு வாங்குறாங்க, வாங்கி வேற கட்டுக்குட்டிகளையோ புறா குஞ்சுகளையோ வாங்கி அதுக்கு பிறகு பலி செலுத்துறதுக்கு வருவாங்க. ஸோ இந்த அக்கிரமம் தான் அங்கே நடந்துச்சு. நல்ல பழுதட்டு குட்டிகளை கொண்டாந்தா கூட இவர்கள் இது ஆண்டவருக்கு பரிசுத்தமானது அல்ல, கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். இதை குறைந்த விலைக்கு விற்பனை செய்து விட்டு வேற குட்டிகளை வாங்கி கொண்டு வராங்க, அதிக பணம் செலுத்தி. இந்த போக்கை தான் ஆண்டவர் நினைச்சாரு, பார்த்து அவர்களை விரட்டுகிறார். மத்திய 21ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் பாருங்க. அதனால தான் இயேசுக்கு கோபம். அவங்களவே விரட்டுறார். காசு இருக்கிற பலகைகளை பிரட்டி போட்டு, புறா இருக்கிறவங்க பலகைலாம் பிரட்டி போட்டு அவங்களே விரட்டுகிறார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, ஆண்டவர் தேவாலயத்தை சுத்திகரித்தது போல நாமளும் அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை கெடுக்கக்கூடாது. அதை நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஏன்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம அடிக்கடி வசனம் தான், நீங்களே அந்த ஆலயம். அப்போ ஆலயத்தை நாம் எப்படி இருக்கணும், சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது வசனம் நிறைய சொல்லுதில்ல, தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்ளும், பக்தி வினயத்தோடு நம்ம வரணும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். தேவாலயம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட ஒன்று. நீங்களே அந்த ஆலயம் சொல்லும்போது நான் என்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நினைச்ச முடியும், நம்மளே வாசம் பண்ண முடியும். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கி, முதல்ல ஆண்டவர் சுத்திகரித்த தேவன், இரண்டாவது சுகமாக்குகின்றார். அந்த ஆலயத்துக்குள்ள வந்து சப்பானிகள் குருடர்கள் யாருமே போக முடியாது. சிறு பிள்ளைங்களுக்கு கூட அங்கே அலவுடு கிடையாது. எருசலேம் தேவாலயத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கும் இடம் கிடையாது. அதனால என்ன பாருங்க, வசனத்தை வாசிங்க. மத்திய 21 அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. அவர்கள் எல்லாம் ஆண்டவர் கூட்டு போறாரு. பவனி முடிஞ்சு உள்ளுக்கு போகும்போது குருடர்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர்களை எல்லாம் தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போய் அவர்களை எல்லாரும் என்ன செஞ்சார், சுத்தமாக்கினார். அப்போ நம்ம என்ன செய்றோம், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம வரும்போது நம்முடைய துக்கங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய துன்பங்கள் எல்லாமே ஆண்டவருடைய பாதத்தில் கழுவப்படுகிறது. நாம் சுத்தமாகிறோம். உங்களுடைய சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம வசனங்கள் வந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் அதை நம்மளுக்கு தருகிறார். ஏன்னா யாரெல்லாம் அங்கே உள்ளுக்கு போக முடியலையோ அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் நினைச்சாரு, எருசலேம் தேவாலயத்துக்குள்ள கூட்டுட்டு போறாரு. இதை பார்த்து அந்த வேதபாரக சரிசெய்யறதுக்கெல்லாம் கோபம், கடும் கோபம். ஆனாலும் கூட்டம் அதிகமாக இருந்தபடியினால் ஆண்டவரை கொலை செய்வதற்கு பிடிக்க முடியாமல் இருந்தார்கள். அதனால எப்படி பிடிக்கலாம் என்று வகை தேடினார்கள் வேதாகமத்தில் இருக்கு. ஏன்னா எருசலேம் தேவாலய பஸ்கா பண்டிகை வரப்போது அதுக்கு கூட்டம், லாசரு உயிரோடு எழுப்பி விட்டார், அதை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம், ஆண்டவர் பவனியாக வருகிறார் அதுக்கு கூட்டம். அப்ப எருசலேம் நகரமே மக்கள் வெள்ளத்தால் சூழ்ந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்ப ஆண்டவர் என்ன பண்றார், தேவாலயத்திலே எல்லா சப்பானிகளையும் குருடர்களையும் அழைத்து கொண்டு அனைவரையும் சுத்தமாக்கினார். மூன்றாவது நம்ம பார்த்தோம்னாக்கி,
ஆண்டவர் தேவ ஆலயத்திலே சத்தியத்தை உபதேசிக்கிறார். அவருடைய வசனங்களை உபதேசிக்கிறார். மார்க் 11:17 பாருங்க. மார்க் 11:17. எல்லா ஜனங்களுக்கும் ஜெபவீடு எனப்படும் என்று எழுதிருக்கவில்லையா? நீங்களோ அதை அல்லற்புடையதாக்குவீர் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அவர் சொல்லி அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். எடுத்து சொல்றார் ஆண்டவர். அப்ப அவங்களையும் யோசிக்கிறாங்க, எந்த அதிகாரத்தினால இவர் செய்கிறார் அப்படின்ட்டு. அப்ப ஆண்டவர் தேவாலயத்துல முதல் சுத்தப்படுத்தினார், இரண்டாவது குஷ்டரோகியெல்லாம் சுத்தப்படுத்த சுகமாக்கினார், மூன்றாவது உபதேசம் பண்ணுகிறார். அப்போ பாருங்க, அங்குள்ள மக்களுக்கு ஆண்டவருடைய செய்திகளில் ஏறுது. இன்னொரு வசனம் கூட வாசிங்க. மத்தேயு 29ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை பாருங்க. மத்தேயு 29:15-16. 20:15-16. என்னுடைய இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த குழந்தைகள் நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில் பார்த்தீங்கல்ல, குழந்தைகள் பாலுடைய பயனால் பலன், அந்த வசனம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா தேவாலயத்தில் பிள்ளைகளுக்கும் இடம் கிடையாது. ஆனால் இந்த தேவாலயத்தில் போகும்போது குழந்தைகள் ஓசனா என்று ஆர்ப்பரித்து உள்ளே சென்றார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. யோசனா நேற்று நம்ம கேள்விப்பட்டோம், ஆண்டவரே எங்களை விடுவியும், எகிப்து தேச அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடியும் என்பதாக கொள்கிறார். அப்ப இந்த பவனியிலே சிறு பிள்ளைகளும் மனம் போல குவிந்திருந்தார்கள் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். அந்த பிள்ளைகளும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சத்தம் போடுறாங்க. இதெல்லாம் பார்த்த பரிசேயர் சதுசேயர் தான் ரொம்ப கோபம். ஆண்டவர் இந்த பவனி வரும்போது இவங்க சொல்லுவாங்க, சீசர்கள்லாம் சொல்றாங்க, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னு சொன்ன உடனே ஆண்டவரே ஒரு சீடர்களை அதட்டும் என்று சொல்லுவாங்க. அந்த சத்தத்தை அவங்களுக்கு கேட்க முடியல. அந்த பவனி வரும்போது அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே உங்களுடைய சீசர்களை அதட்டும். அப்பதான் ஆண்டவர் சொல்லுவாரு, இவங்க சத்தம் படாது இருந்தால் இந்த கல்லுகளை கூப்பிடும் சொன்னார். அது ஒரு வரலாற்று உண்மை. கல்லுகள் பேசுவது வரலாறு பூர்வமாக அறியப்பட்டிருக்கிறது. நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் போகிற வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரல்வாய் மொழின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு கேத்தலிக் சர்ச்சு ஒன்று இருக்கும். அந்த கேத்தலிக் சர்ச்சில் ஒருத்தர் அந்த என்ன சொல்கிறதுனா ஹையர் கம்யூனிட்டியில் இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர். அவர் பேர் வில்லியம் ரிதோபெல் அப்படின்னு சொல்லி அவர் பேர், ஆர்சி பிரதர். இவர் என்ன பண்ணார், அந்த சர்ச்சில் நீங்கள் போயிருக்கீங்கன்னு நினைக்க, ஒருவேளை போகணும்னா நம்ம பார்த்தாலே அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆர்சி அவங்களால அது பராமரிக்கப்படுகிறது. அவர் ஜெபிப்பதற்கெல்லாம் மலைக்கு தான் செல்வாராம். அந்த மலையை நாங்கள் போய் பார்த்தோம். அங்கே ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்குது. அதில் ஒரு கல் எடுத்து நீங்கள் இப்படி தட்டினீங்கன்னா அது ஒலி எழுப்பும். லேசாக தட்டினா போதும், அது நிச்சயம் சவுண்டு கொஞ்ச நேரம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் நான் கூட நினச்சேன், இதுதான் கல்லுகள் கூப்பிடும் போலுக்கு அப்படின்னு. அங்கே அதுக்கு பேர் மணி அடிச்சாம் பாரும்பாங்க. லேசாக தட்டினாலே அது கொஞ்ச நேரத்துக்கு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு இது கல்களே என்ன செய்யும், கூப்பிடும். அந்த பகுதியை பார்த்துக்கிட்டு கீழே வரும்போது இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. ஒரு பாறையில் 2 ரவுண்டாக 2 தடம் இருந்துச்சு. இது என்னன்னு கேட்டேன்னா, இந்த வில்லியம்ஸ் அவர் ஆண்டவருடைய ஜெபிப்பதற்காக வந்த இடம், அவருடைய கால்கள் பட்ட இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கு, பள்ளமாக கிட்டத்தட்ட 1/2 அடிக்கு பள்ளம் இருக்கும். அப்படியே நின்று ஜோம்லேட்டு நிற்பாராம். அந்த இடத்தையும் காமிச்சாங்க. இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு இடம் தான், பிளெயினாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் அவரை கொல்லுவதற்காக எல்லாரும் கொண்டு போயிருக்காங்க அடிச்சு. அந்த நேரத்தில் அவருக்கு தாகம் ஏற்பட்டிருக்கு. அதில் உடனே தண்ணி கேட்டிருக்காரு. அவங்க தண்ணி கொடுக்கல, தொடர்ந்து அடிச்சிருக்காங்க. ஆண்டவரே எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டிருக்காரு. அப்படி அவர் முன்னாலே ஒரு நீரூற்று வந்ததும் வந்த உடனே சுற்றி நின்றவர்களாம் பயந்து ஓடிட்டாங்க. அப்படி அந்த ஒரு நபருடைய வரலாறு கூறுகிறது. ஆரல்வாய் மொழியில் இருக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய சொன்ன போல இந்த கல்லுகள் கூப்பிடும் அப்படின்னா அது கூப்பிட தான். அதான் ஆண்டவர்கள் சொல்றார். வரலாற்று பூர்வமாக அதை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. கல்கள் நிச்சயம் பேசும் என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். இப்போ சங்கீதத்தில் பாருங்க, 118, 21, 22 வசனத்தை பாருங்க. சங்கீதம் 118, 21, 22 எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. வீடு கட்டினவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அப்போ ஆண்டவருடைய கிருபைக்குள் நாம் இருக்கிற நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளனா
இந்த அத்தி மரத்தை போல இல்லாமல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாகி ஆண்டவருக்கு எப்போதும் கனி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து தேவாலயம் சுத்திகரிக்கப்படுவது போல நாமும் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ளும். சங்கீதம் 122:1 சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். அப்ப ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றதே ஒரு பெரும் மகிழ்ச்சி. அப்ப நம்ம நினைச்சிரும், நம்ம எப்படி இருக்கிறோம், தேவாலயத்தில் நம்ம நடையை காத்து கொள்கிறோமா, அல்லது ஆலயத்திற்கு நம்ம கரெக்டா வருகிறோமா, அல்லது நம்ம சரீரமாக ஆலயத்தை நாம் சுத்தமாக வைத்திருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மளுக்கு நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தவும், எல்லா நாளும் கனிகளை கொடுக்கவும், நம் இருதயமாகிய ஆலயத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இந்த பரிசுத்த வாரத்திலும் எங்களை நாங்கள் சிந்திக்கும்படிக்காக வேத வசனங்களை தியானிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அத்தி மரத்தை பார்த்து அதில் புசிப்பதற்கு ஏதாகிலும் கிடைக்கும் என்று பார்த்தேன். ஆனால் ஒரு பார்வைக்கு அழகான, ஒரு பச்சையாக தோன்றுகிற, ஒரு செழிப்பாய் தோன்றுகிற ஒரு வாழ்வு அத்தி மரத்திலே காணப்பட்டது. ஆனால் அதில் ஒரு கனிகளும் கண்டிராதபடியினாலே ஆண்டவரே அது சாபத்திற்குள்ளாகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களிடத்தில் கனிகளை எதிர்பார்க்கிறீர், எங்களிடத்தில் நற்கிரியைகளை எதிர்பார்க்கிறீர். நாங்கள் கனிதிருகிற வாழ்வை கொடுப்பதற்கு கிருபை செய்திருவீராக. நாங்கள் உலக பிரகாரமாய் பரிசுத்தமாய் நாங்கள் ஆண்டவரை வெளியே காண்பித்து கொள்கிறது போல அல்ல, நாங்கள் உண்மையாகவே கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற ஒரு வாழ்வை வாழ எங்கள் ஆண்டவர் உதவி செய்திருள்ள வேண்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். அத்தியினுடைய இலை ஆண்டவரே அது ஒரு ஆடையாகவோ, அதனுடைய அடைகள் சுகம் கொடுக்கிறதாகவோ, அதன் பழங்கள் பலப்படுத்துகிறதாகவோ இருக்கிறது. அதே போல நாங்கள் கனி கொடுக்கிறதினாலே அடவே மற்றவர்களுடைய நாங்கள் சுகம் கொடுக்கிறவர்களாய், எங்கள் கனிகள் மூலமாய் மற்றவர்கள் பலனடையத்தக்கதாய், எங்களிடத்துல கனியை காண்கிறவர்கள் இந்த கனி அண்டைக்கு வந்து இயேசுவை கண்டுகொள்ளத்தக்கதாய் நாங்கள் கனிகளினாலே நிறைந்திருக்க கிருபை செய்யுங்க. ஏதோ வேத வாசிப்பு ஜெபம் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு அடவே கனியற்ற ஒரு வாழ்வை நாங்கள் வாழுகிறதை கர்த்தர் விரும்புகிறதில்லை. ஆண்டவரே நாங்கள் கனிகளினால் நிறைந்திருக்கிறதையும் அதை பார்க்கிற ஜனங்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே நாங்கள் செழித்திருக்கிறதையும் விரும்புகிற தேவனாய் இருக்கிறேன். நாங்கள் அப்படி வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்திருவீராக. விசுவாச சந்ததியை கர்த்தரை கிட்டி சேருவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருவீராக. தேவாலயத்தை சுத்திகரித்தவர் ஆண்டவரே, தேவாலயத்தை கல்லர் குறகையாய் மாற்றின ஜனங்கள் மீது கோபம் கொண்டு அதை சுத்திகரித்தீர. இந்த சரீரமாகிய ஆலயத்தை நாங்கள் அநேக வேளையிலே தீட்டுப்படுத்தி இருக்கிறோம், கல்லர் குகையாய் மாற்றிருக்கிறோம், பிசாசினுடைய ஸ்தலமாய் மாற்றிருக்கலாம். ஆண்டவரே எல்லாவற்றிலும் இருந்து எங்களை சுத்திகரிப்பீராக. 1 யோவான் 1:7 சொல்லப்பட்ட பிரகாரமாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்காய் அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய அந்த இயேசுவின் ரத்தம் எங்கள் பாவங்களை சுத்திகரிப்பதற்கு அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. அது சித்தம் உள்ளவரா இருக்கிறீரே. எங்களை நாங்கள் சுத்திகரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. எங்கள் இருதயங்களை கழுவி அருளுவீராக. ஆண்டவரே, எங்களை சுகப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. உடைய கரங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை சுத்திகரிப்பதற்காய் தேவாலயத்திற்குள் பிரவேசித்த தேவன் எங்களுடைய இருதயத்திற்குள் பிரவேசிப்பீராக. எங்கள் இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்துவீராக. தேவன் தங்குகிற ஸ்தலமாய் எங்கள் சரீரம் இருக்கட்டும், எங்கள் இருதயம் இருக்கட்டும், நீர் தங்குகிற ஸ்தலமாய் இருப்பதாக. எங்கள் தௌபையினுடைய ஆண்டவரே காரியத்தை கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை அந்த அளவுக்கு முழங்கால் போட்டு ஒரு பாறையிலேயே பள்ளம் ஏற்படுகிற அளவுக்கு முழங்காலை முடக்க தேவ சமூகத்தில் கண்ணீர் விழித்த ஆண்டவரே இந்த ஜெபம் ஆண்டவரே இவ்வளவோ பெரிய மாற்றத்தை கொடுத்தது போல நாங்களும் ஆண்டவரே தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி எப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிற ஜனங்களாய் நாங்கள் இருக்கிறதற்கு கிருபை செய்திருவீராக. விசுவாசத்தோடு எவைகளை செய்தாலும் ஆண்டவரே அவைகள் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறேன். இதே போல அத்தி மரத்தை பார்த்து நீங்கள் சொன்னாலும் இதே இந்த காரியம் போல நடைபெறும், அதற்கு மேலாகவும் செய்யலாம் என்று சொல்லி ஆண்டவரே விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். உமது நாமத்தில் எவைகளை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். விசுவாசத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் செய்வதற்கு சுதந்திரித்துக் கொள்வதற்கு
எங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்தருள்வீராக. எங்களிடத்தில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறீர், நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தருள்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்கிறார், எங்களுக்கு பலன் கொடுக்கிறார். அந்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆண்டு வழி நடத்தி அருள்வீராக. எங்களுடைய இருதயத்தையும் அந்த சிந்தனைகளையும் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கென்று வாழ உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தை பணிவோம் முழந்தாளில் தீர்ப்பு நாள் வரும் முன்னே எங்கள் பாவம் உணர்ந்தே கண்ணீர் சிந்த ஏவுமே மோட்ச வாசல் இயேசுவே கூட்டு புண்ணியம் பேரிலே தூய ஆவி ஊற்றுமே உந்தன் இரத்த வேதனையால் செய்த மாமன் காட்டினார் சாக சம்மதித்ததால் சீயோன் நகர்காய் கண்டீர் விட்டதாலும் தேவரீர் எங்கள் மேல் இறங்குவீர். நாங்கள் உம்மை காணவே அருள் காலம் போமுன்னே தஞ்சம் ஈயும் இயேசுவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.